கேள்விகள் இருக்குல்ல, மக்களோட கேள்விகள். இப்போ இந்த 30 நாள் அந்த கேள்விகளை நீங்க திமுக பத்தி கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்களே. ஒன்னால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால, இல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒன்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. நல்லா பிறந்த கூடிய கடுத்த பையல. எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் கரூர் விவகாரம் தொடர்பாக எத்தனை கேள்விகள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேள்வி எல்லா மீடியாவும் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டீங்களா? மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்கிட்டாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? அது ஒன்றும் இல்லைப்பா, அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போத்து அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. என் பையன் ஞாபகம் வந்தது. சரி ஓகே சைக்கிளில் போகலான்ட்டு போனேன். அவ்வளோதான் இதுக்கான ஃபிளாஷ்பேக். கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். அதுக்கு ஒன்றும் பண்ணிங்க பாருங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? இவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளோதான். பட் ஆனால் பின்னாடியே இருந்தது போது சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டீங்க. அவ்வளோதான் பெருசு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? நன்றி உணர்வு இல்ல? நன்றி உணர்வு இல்ல? சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே திங்கிற? மியா மியா வெண்ண வீட்ல கடஞ்ச வெண்ண எப்படி கடஞ்ச சொல்லி தரேன் உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர விடு, அதுல மத்த போட்டு டர்ரு டர்ரு ஆட்டு. ஏன்னா நீங்க தான் ஓடி ஒளிஞ்சது. 41 பேர் இறந்த உடனே ஓடி ஒளிஞ்சது 30 நாள் ஆளை காண அப்ஸ்கான் ஆனது நீங்க தான். அது உலகத்துக்கே தெரியும். கேட்டா பார்டர்ல இருந்தாங்களா, கரூருக்கும் திருச்சி பார்டர்ல. எங்க இருந்த ப்ரூஃப் காட்டு, ப்ரூஃப் காட்டு. அந்த ஹோட்டல்ல நீங்க தங்கி இருந்தா சொல்லிட்டு ப்ரூஃப் காட்டு, என்ன காட்டு. எல்லாம் ஓடி போய் தலைமுறை ஒளிஞ்சிக்கிட்டு நடிக்கிறீங்களா இப்போ வந்தீங்க வந்து? நானும் பாத்துட்டே இருக்கிறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. இந்த மாதிரி கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஓடி ஒளிஞ்சிக்கினாராம். ஓடி ஒளியிறது என்ன வேலை நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மிஸ்டர் ஆனந்த் அர்ஜுன் சம்பவம் நடக்கும்போது நீங்க பால்வெட்டில தானே வந்து கை சப்பிந்தீங்க. அப்புறம் நீங்க ஏன் என்ன தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்களே தில்லுனே. சரி அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கர்மம் தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. ஏய் நாளைக்கு காலைல வருவேன். மவனை ஊர்லயே இருக்க கூடாது. இருந்த வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? வரும் தேர்தலில் வந்து கொள்ளையடிச்ச பணத்தை வந்து வண்டி வண்டியா எடுத்துட்டு வந்து பொதுமக்களுக்கு செலவு செய்வாங்கன்னு சொல்லி அவர் தலைவர் விமர்சனம் திமுக நோக்கி அவர் அந்த லாட்டரி சீட்டை கணக்கு வச்சு சொல்லியிருப்பாரு. அதிமுக திமுக நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பிரதர். அதான் என்னன்னு கேக்குறேன். அதிமுக திமுக என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில இல்ல. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ் இல்லங்கிறது தான். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே டிஃபரன்ஸ். என்னடா செல்லம் குழப்புற? அதிமுகவும் பிஜேபி ஒரே மாதிரி இல்ல. அதிமுக பிஜேபியும் ஒரே அணியில இருந்தாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இல்லனாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே மாதிரி இருக்கு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஐயா நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சிட்டு போய். அவர் வந்து பேசினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு நல்ல நாள். நீங்க விஜய் பேசும்போதெல்லாம் எடுத்து பாருங்க, அவர் வந்து கடகராசியா, அதனால அவர் வந்து குரு ஓரையில மட்டும் தான் வெளியில வந்து பேசுவாராம். சோ இந்த நல்ல நேரம் பார்த்து பேசுறது, அவங்களுக்கான ராசி பார்த்து பேசுறது, இது எல்லாத்தையும் தாவேகா ஆரம்பத்துல இருந்தே செய்து. நான் இன்னைக்கு போக சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எந்தெந்த நேரத்துல பேசியிருக்காரு. இதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் பேசியிருப்பாரு. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு?
தற்கூரி தாவேகா கட்சியோட முக்கியமான தேதிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதகத்தை பார்த்தா இவனுங்க பெரியார் முற்போக்குன்னு பேசுறதெல்லாம் சரியான உருட்டுன்னு புரிஞ்சிடும். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். மலையாள பகவதி தாவேகா கட்சி தலைவரையும் நிர்வாகிகளையும் தீர்மானிக்க முதல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்த நல்ல நாளா ஜாதகத்திலையும் பஞ்சாங்கத்திலையும் பார்த்து நிறைஞ்ச பௌர்ணமி தைப்பூச நாள் ஜனவரி 25, 2024 தேர்ந்தெடுத்து நடத்திருக்காங்க. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராசன் நீதானே. மோசப்படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. பிப்ரவரி 2, 2024 அதாவது வெள்ளிக்கிழமை தேவமாதா பரிசுத்திர திருநாளோட நல்ல சுப முகூர்த்த தினமா பார்த்து எலெக்ஷன் கமிஷன்ல தாவேகா கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா. அடுத்து வந்த நல்ல முகூர்த்த நாளான 19 பிப்ரவரி 2024 அன்னைக்கு தாவேகாவோட முதல் பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. அடுத்து தாவேகா கட்சி கொடியையும் பாட்டையும் அனௌன்ஸ் பண்ண ஆகஸ்ட்லயே நல்ல வாஸ்து நாளோட சுப முகூர்த்த தினமான 22ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா. அடுத்து விக்கிரவாண்டியில முதல் மாநில மாநாடு நடத்த நல்ல நேரமா பார்த்து ஈவினிங் 4 மணிக்கு 27 அக்டோபர் 2024 நடத்திருக்காங்க. 2025 தாவேகா கட்சியோட அடுத்த கட்ட முக்கிய தலைவர்களை அனௌன்ஸ் பண்ண ஜனவரியிலேயே நல்ல முகூர்த்த நாளான 31ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சாவே அந்த சக்கங்க சர்க்கல வாடி அம்மா ஜக்கம்மா வந்த நில பக்கம்மா. ஏடா டேய், நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா. ஏப்ரல் 30, 2025 அதாவது முகூர்த்த நாளோட அட்சய திருதியையும் இருக்கிற நல்ல நாள்ல தாவேகா கட்சியோட டிசிப்ளினரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதற்காலம் யோகம் முன்னே எனக்கு மட்டும் சொன்னாலே. அடுத்து நல்ல முகூர்த்த நாளோட வைகாசி விசாகமும் சேர்ந்து இருக்கிற ஜூன் 9ஆம் தேதி XIRS ஆபீசர் அருண்ராஜ் உட்பட பலரை கட்சியில அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சத்தியமா சத்தியமா பிராமிஸா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ளை வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. அடுத்து சிவராத்திரியோட நல்ல சுபமுகூர்த்த நாளான 21 ஆகஸ்ட் 2025 மதுரை மாநில மாநாடு நடத்திருக்காங்க. ஏதாவது 1-2 நடந்தா கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். தாவேகா கட்சியில அடுத்தடுத்து வர எல்லா ஈவென்ட்டும் இப்படி சுப முகூர்த்த தினத்திலேயேவா நடக்கும்? இத பார்த்தா சும்மா அரசியல் கண்துடைப்புக்காக தான் இந்த தாவேகா தற்கூரிங்க பெரியார் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா புரியுது. மாற்றம்னு சொல்லிட்டு வரவங்கலாம் இப்படி மடையனாவே வந்தா என்ன பண்றது? நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. சொன்னா எவன்டா கேக்குறான். பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்து போயிட்டான். மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாள் தேவனும் செத்து போயிட்டான். எது மேலையும் ஆசைப்படாத கட்டப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்தான் பார்ப்பா. போலித்தனமான கெட்டப்பா வாழறத கட்டப்பா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. போய்யா போய்யா. என்னடா சொன்ன? இவன் தெரிஞ்சலடி, இன்னும் தெரிந்தவே இல்ல. 2026 நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எல்லாம் தெரியும். என்னமோ இதுதான் ஓகே மாதிரி ஃபுல்ல நடிப்பு. உலகத்துல ஹிட்லரை விட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியை பார்த்திருக்க முடியாது. அந்த ஹிட்லர் பேசும்போது கூட அவருடைய தொண்டர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவருடைய சக அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, மேடையில் இருக்க 7 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா
அது தாவேகாவுடைய மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. இது தலைவருடைய கட்டளையா, அவரை தவறா வழி நடத்துற அந்த 7 பேரா? அந்த கேள்வி வேணுமா இல்லையா? நம்ம டைமிங் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் அப்படின்னு சொன்னீங்கல சாரு. ஃபிளாஷ்பேக். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஒற்றி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன். நீ சீப்பாளா இருந்திருக்க.